ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து அலாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அலாம்னா என்னென்னா, ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்து ஒரு எரரையோ ஒரு ஃபால்ட்டையோ நம்ம இண்டிகேஷன் பண்ணுறது அலாம் சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா, இப்போ எமர்ஜென்சி ஸ்டாப் ஏதோ ஒரு 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 டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் டக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப ஹை லெவல் போயிடுச்சு, இப்போ ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். பட் ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து HMI பேனலில் வந்து அலாம் கன்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தோம்னா நம்ம அலாம் கன்ஃபிகரேஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் இதுதான் ஃபால்ட்டாக இருக்குது, அதனால் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த அலாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா 1200 PLC ஒன்று சிமுலேஷனில் போட்டிருக்கேன். பேசிக் பேனல் ஒரு KTP700 ஒன்று சிமுலேஷனில் போட்டிருக்கேன். இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு டிவி கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அலாம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான டேட்டா நான் என்ன பண்ணுறேன், அலாம் டிவியோட ஒரு நேமில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அலாம் டிவி வந்து நான் வந்து எனக்கு இதாக வேணும், என்ன சொல்கிறதுனா அப்சல்யூட் அட்ரஸ் வேணும். 2 அட்ரஸ் இருக்குது. நார்மலாக சிம்பாலிக் அட்ரஸ் ஒன்று இருக்குது, அப்சல்யூட் அட்ரஸ் ஒன்று இருக்குது. சிம்பாலிக் அட்ரஸ்னால் ஒன்லி நேம் மட்டும் எடுத்துக்கிறது. அப்சல்யூட் அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரியாரிட்டி எடுத்துக்கிறோம், அப்சல்யூட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு அலாம்க்கான இதை வந்து இங்கே தரேன். நாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டை பிரித்து எழுதிப்பாங்க. அப்படி எழுதினீங்கன்னா என்ன இதாகும் அப்படின்னா, வேர்டை பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு நேம் இல்லாமல் வந்துருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதும் ஒரு ஸ்ட்ரக்டில் போட்டுவிட்டு அந்த ஸ்ட்ரக்டுக்குள்ளே வந்து நான் வந்து எனக்கு தேவையான அலாம்ஸாக எழுதிப்பேன். அப்படி எழுதினோம்னா நமக்கு நேமும் கிடச்சிரும், ப்ளஸ் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸாக்டாக அந்த நேமும் இந்த அலாம் தான் ட்ரிகராக இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் பார்த்துக்கணும். அதனால் இப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்னோட மெத்தடு. ஏன்னா நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2-3 அலாம் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு 3 அலாம் இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் சும்மா இந்த 3 அலாமை வந்து எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது பிரிச்சு சைடில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டிவியில் ஒரு 3 அலாம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நான் சும்மா டெவலப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினில் போய்ட்டு எப்படி அந்த அலாமை கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிங்க ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த அலாம் பிட்டை நீங்கள் வந்து எடுத்து விட்டுருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் எமர்ஜென்சி ஸ்டாப்போட இன்புட்டு, இந்த இது வந்து அலாம். இப்போ என்ன கொடுக்கணும்னா, நான் இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 0.0 வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் கொடுக்க போகிறேன். இப்போ இதை நான் அந்த மாதிரி நான் இதுக்கு கான்ஃபிகர் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த அலாம் கொடுக்கணும். அலாம் டிவியில் போய்ட்டு அலாம் ஸ்கூலில் எமர்ஜென்சி ஸ்டாப். ஸோ இந்த ஸ்டாப் எப்போல்லாம் வருதோ, இந்த நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் கொடுப்பாங்க. அது வந்து எப்போதும் ஹெல்த்தியாக இருக்கும். எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து எமர்ஜென்சி அலாம் வந்து ட்ரிகர் ஆகும். லாஜிக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேலே எப்போதும் எழுதிங்க. ஸோ வந்து உங்களுக்கு எப்போதும் மேலே டபுள் செட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த அலாம் அதே மாதிரி ஏர் ப்ரெஷர் லோவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்னோ ஆகணும் வச்சு ஏர் ப்ரெஷர் லோ, இது வந்து 0.1 வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து 3வது அலாம் கேட்கணும் இல்லைன்னா 3வது அலாம் அதே மாதிரி ரெடி பண்ண மாதிரி தான். அலாம் டேட்டில் போய்ட்டு அலாம் ஸ்கூல் போய்ட்டு செட்டு போட்டு 0.1 வச்சு. ஸோ 3 இன்புட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். 3 இன்புட்டை வச்சு நம்ம வந்து இந்த 3 இன்புட்டை வந்து என்ன சொல்கிறது, இப்படி அல்லாமல் நம்ம HMIயில் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 அல்லாமல் வந்து நீங்கள் PLCயில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ டெவலப் பண்ணிடலாம். இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 3 நீங்கள் வந்து PLCயோட சைடில் கன்ஃபிகரேஷன் முடிச்சிட்டிங்க. HMI சைடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்கள் டேக் டேபிளில் போயிடுங்க. HMI டேக் டேபிளில் அதில் அலாம்னு ஒரு டேக், நீங்கள் அதாவது என்ன டேக்னு சொல்லுவாங்கன்னா, அதை வந்து நீங்கள் இன்டீஜரோ இல்லை வேர்டை தான் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் இன்டீஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்டர்னல் டேக் இல்லை, PLC டேக்கு.
அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போய் PLC டேக் கொடுக்குறேன். இப்போ இங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலாக வந்து இது வந்து ஒரு வேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டை டேரெக்டாக இங்கே கொடுத்தா டேரெக்டாக எடுத்துக்கும். ஆனால் நம்ம வேர்டாக கொடுக்கல, ஸ்ட்ரக்டாக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போதுமே என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து அப்சல்யூட் அட்ரஸ் கொடுக்காம சிம்பாலிக் கொடுத்துப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக வந்து நான் என்ன பண்ணிப்பேன்னா, எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஓகே. இப்போ PLC அட்ரஸ் கேட்குது. PLC அட்ரஸ்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா DB இங்கே வந்து நான் சொன்னேன், இந்த ரெண்டு இங்கே நான் என்னன்னா இங்கே அப்சல்யூட் அட்ரஸ் கொடுக்கணும், கொடுத்தா தான் எடுத்துக்கும். இப்போ வந்து எடுத்துக்கிச்சு. என்ன மீனிங்னா, நீங்கள் அட்ரஸாக தான் அப்சல்யூட்னா அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்டு, சிம்பாலிக்னா நேம் ஸ்பெசிஃபிக். ஸோ இப்போ அப்சல்யூட் அட்ரஸை கொடுத்துட்டேன். அலாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா HMI அலாம்ஸ் இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இப்போ கொடுத்த அந்த அலாம், இப்போ ஒரு அலாம் கொடுத்தீங்கல்ல, அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதை இங்கேனா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ HMI டேக்ஸ்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி ஒரு அலாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை தான் இங்கே தரணும். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சீமென்ஸில் வந்து ஒரு வேர்டு தான் நமக்கு இன்டீஜர் கொடுத்துருக்கோம், 2 பைட்டாக எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து MSVயை தான் எடுத்துக்கும். அதனால் 1.0ன்னு காமிக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக என்டையர் இதையும் ட்ராக் பண்ணிங்க. ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்டையர் ஒரு இன்டீஜருக்கான இது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா 0.012. ஸோ இப்போ வந்து நான் மொத்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி இது விட பண்ணிக்கலாம். நம்ம எது நமக்கு தேவையில்லையோ அந்த இதை பண்ணோம்னா அது நேம் தேவையிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0.0 இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 0.0 தான் உங்களுக்கு வந்து உங்களோட எமர்ஜென்சி ஸ்டாப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அலாம் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இந்த அலாம் கிளாஸ் பார்த்திங்கன்னா 4 டைப் இருக்குது: எரரு, வார்னிங்கு, அக்னாலஜ்மெண்ட்டு, வித்தவுட் அக்னாலஜ்மெண்ட். இப்போ வந்து வார்னிங் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்புட் அந்த அலாம் வரும்போது இருக்கும், ஒன்ஸ் போயிடுச்சு திரும்ப போயிடும். அதாவது என்ன மீனிங்னா, அலாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது மட்டும் தான் காமிக்கும். இதுவே எரர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு போனால் கூட அது வந்து அக்னாலஜ்மெண்ட்டாக வெயிட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 இதை வந்து சேஃப்டியை வந்து எரர்லேயும், ஒரு இதை வந்து வார்னிங்காகவும் நான் பண்ணிக்கிறேன். ஏர் ப்ரெஷர் லோவை வந்து வார்னிங்காகவும், எமர்ஜென்சியும் இதையும் வந்து எரராக கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். நான் 0.0 என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பண்ண மாதிரியே நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் இதுக்காக ஏர் ப்ரெஷர் லோ, இதை வந்து நான் வந்து ஒரு வார்னிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சேஃப்டி டோரோ பண்ணிட்டு ஒரு எரராக பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்ம எடுத்து போகணும், எப்படி அல்லாமல் எடுத்து போகணும்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் போயிடலாம். இதுதான் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வியூ எடுத்து போடணும், அலாம் வியூ. ஸோ இதுதான் அலாம் வியூ. இந்த அலாம் வியூவை எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டுங்க. இப்போ ஸ்க்ரீனில் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த அலாம் என்ன நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்களோ அது அலாம்லாம் இதில் வந்துடும். இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, இதில் வந்து கரண்ட் அலாம் ஸ்டேட்டஸ். ஓகே,
எப்படி வேணும், பெண்டிங் அலார்ம்ஸ் வேணுமா, அன்அக்னாலஜ் வேணுமா, இதிலே வந்து எரர் மட்டும் வேணுமா, வார்னிங் மட்டும் வேணுமா. இப்போ எப்படின்னா நீங்கள் 2-3 ஸ்க்ரீனோட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆப்ரேட்டர் வந்து அக்னாலஜி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அலாம் தனி பேஜ் கொடுத்து அதில் வெறும் வார்னிங்ஸ் மட்டும் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை வெறும் எரர் மட்டும் கொடுத்து பண்ணிக்கலாம். சிஸ்டம் மட்டும் பண்ணிக்கலாம். சிஸ்டம்ங்கிறது என்னென்னா PLC வந்து ஸ்டாப் மோடு போயிடுச்சு, கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ஷன் வந்துடுச்சு, அந்த மாதிரி சிஸ்டம் சம்மந்தமான எல்லா அலாமும் இதில் இருக்கும். இந்த கரண்ட் அலாம் ஸ்டேட்டஸ்க்கு என்ன இருக்கோ வருது, அலாம் பஃபருங்கிறது அப்படியே ஸ்டோர் ஆகுது. இதுதான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இதில் போட்டோம். நான் வந்து ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே போட்டிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் வந்து ரன் டைமில் போட்டுறேன். ரன் டைமுக்காக சிமுலேஷன் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான். ஸோ அதனால் ரன் டைம் வந்துடும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து +1 வருது. ஏன்னா நம்ம எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து NCயில் கொடுத்துருக்கோம் நம்ம, கரெக்டாக. அப்போ வந்து NC வரலனாலே வந்து அலாம் ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா, இங்கே பாருங்க. ஸோ இதுதான் அலாமோட இது. ஈஸியாக ஆல்ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ எமர்ஜென்சி ஸ்டாப் வந்துருச்சு. இது வந்து எரரில் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் அக்னாலஜ் பண்ணால் தான் வந்து இதாகும். அக்னாலஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இப்போ இதை ஜஸ்ட் நான் வந்து திரும்ப பழையபடி ஹெல்த்தி ஆக்கிடுறேன் வச்சுங்க. இன்புட்டுங்க வச்சு எங்களால் இது பண்ண முடியல. என்ன பண்ணுறேன், இதை போஸ்ட் டேபிள் போட்டுட்டு போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ என்ன அர்த்தம்னா இந்த 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 அலாம் வந்து வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இது இது என்ன சொல்கிறது, எரரில் பண்ண வாசி நம்ம வந்து அப்படி நிற்கிது. இந்த மீனிங் என்னென்னா அக்னாலஜ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இந்த இது 1ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது கிளிக் பண்ணிங்க தெரியும். இப்போ வந்து பெண்டிங் அலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நார்மலாக வந்துட்டு போனது, அதாவது 11:58 52க்கு வந்துட்டு போயிடுச்சு. இப்போ வந்து இதுவே இந்த செகண்ட் இந்த அலாம் கொடுக்குறேன். இப்போ வந்து ஓகே, இதுவும் அதே மாதிரி இன்புட் வாசி போஸ்ட் பண்ண முடியல. நான் திரும்ப இங்கே பண்ணிக்கிறேன். மெமரி பீட்டாக போட்டு வைக்கலாம் ஈஸியாக. ஸோ அதனால் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ திரும்ப போஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏர் ப்ரெஷர் லோன் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து எந்த அக்னாலஜி தேவையில்லை, நம்ம வார்னிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த இன்புட்டை வந்து திரும்ப போஸ்டேபிளில் போயிட்டு இப்போ வந்து போஸ்ட் வந்து 0 பண்ணியாச்சு. இங்கே வந்து இன்புட் வரல, இங்கே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இதுதான் அலாம் கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்போது வந்துட்டு போயிடுச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதெல்லாம் எரரில் போட்டுருங்க. எனக்கு வந்து போன தேவையில்ல, அலாம் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் வந்தால் போதுங்க, வார்னிங்கில் போட்டுருங்க. இப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், அலாம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதை கமெண்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.